ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பகலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதா, பகலில் தூங்கினா வெயிட் கெயின் ஆகுமா, பகலில் தூங்கினா எவ்வளோ நேரம் நம்ம தூங்கணும், மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து தூங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் இந்த மாதிரி நமக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியம், பவர் நேப், அப்புறம் ஸ்லீப்புக்கும் நேப்புக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். என்ன தான் நம்ம டயட்டு ஒர்க் அவுட்னு நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் தூக்கம் இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தாங்க செய்யும். இது மதியம் தூங்குறத நான் சொல்லலை, நைட்டு தூங்குறத பற்றியும் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தருக்கு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு தூக்கம் தேவை. 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கணும் அப்படின்னா தான் நம்ம மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். அதை ஒரு நாள் நைட் நம்ம தூங்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம எவ்வளோ லேசியாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் நல்ல தூக்கமும் இருந்துச்சுனாலே உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. மைதா, சுகர், ரீஃபைண்ட் ஆயில், இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு முக்கியமான 2, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று ஸ்லீப்பு. நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஃபுட்டுலேருந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தூக்கத்துலேருந்து தாங்க கிடைக்குது. இந்த 2த்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக தூங்கி எந்திரிச்சாலே அதுலேருந்து நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஷார்ப் ஆகும், நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட எனர்ஜியும் பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் கரெக்டாகவே ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் நல்லா தூங்கினாலே அடுத்த நாள் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவோம். இதுவே நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபுல் எனர்ஜியோட ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்க. அப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பகலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாபிக் வேண்டாம் அப்படின்னா பின்னாடி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப்புக்கு சில திங்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், சில திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அது எல்லாமே எல்லாம் பிக்சர்ஸ் மூலியமாக நான் டினோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சீக்கிரமாக சாப்பிடணும், இயர்லி டின்னர். வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஒரு 8 o'clock உள்ளே சாப்பிட்டா தான் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளால் தூங்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனேவும் படுக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் கண்டிப்பாக எப்போ சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து 1.5 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் படுங்க. அப்போனா தான் நமக்கு அந்த டைஜஷன் கரெக்டாக ஆகும். நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. அப்ரைட் பொசிஷனில் ஒன்று நம்ம உட்காந்துருக்கணும் இல்லைனா நிற்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு 8 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 10 o'clock நீங்கள் தூங்கலாம். எதனால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தூங்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் 8 o'clock சாப்பிட்டுடுறீங்க, ஆனால் தூங்குறதுக்கு 12-1 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த டைமில் நமக்கு பசி எடுக்கும். அப்புறம் என்ன ஆகும், அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் திரும்ப உட்கார போகிறது கிடையாது. கண்டிப்பாக உடனே படுத்துருவோம். டைஜஸ்ட் பண்ண லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டமே மாறிடும். டைஜஷன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. டைஜஷன் ஒழுங்காக இருந்துச்சுனாலே நம்ம சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். இதனால தான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கிடணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தூக்கத்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்குது. என்ன அப்படின்னா 7 மணி நேரத்துக்கு கம்மியாக நம்ம தூங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி நமக்கு தூக்கம் கம்மியாக இருந்துச்சு, நம்ம ஆன் டைமுக்கு தூங்கலை அப்படின்னாவே நமக்கு அந்த டைமில் திரும்ப நமக்கு பசி எடுக்கும். பசிச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை தான் நம்ம மைண்டு தேடுமா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் நம்ம உடம்புல முக்கியமாக 2 ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒன்று லெப்டின், இன்னொன்று கிரஹலின். லெப்டின்னா என்ன, இது பசியை குறைக்குமா இந்த ஹார்மோன். லெப்டின் அளவு அதிகமாக இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ங்க கிரஹலின். கிரஹலின் நமக்கு பசியை இன்க்ரீஸ் பண்ணும். கிரஹலினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இதை ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்டின் லெவல் நமக்கு கம்மியாகும் போது நமக்கு கிரஹலின் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ பசி எடுத்தாலே என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம சாப்பிடுவோம். இதனால தான் தூக்கம் இந்த 2 ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தூங்கிட்டாலே நமக்கு லெப்டின் லெவல் கரெக்டாகி நமக்கு அதுக்கப்புறம் பசி எடுக்காது. கரெக்டான ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நமக்கு இந்த லெப்டின் கிரஹலின்லாம் என்னென்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக தூக்கம் இல்லை அப்படின்னா அது
திரும்ப நமக்கு பசி எடுக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசி எடுத்தாலே வந்து நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். மதியம் சாப்பிட்டதும் தூங்கலாமா தூங்கக்கூடாதா, தூங்கினா நல்லதா கெட்டதா, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம் வாங்க. மதியம் சாப்பிட்டதும் கண்டிப்பாக ஒரு நேப் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் தூங்கலாம். நான் சொல்கிறது நேப், ஸ்லீப் கிடையாது. நேப்புக்கும் ஸ்லீப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்லீப்னா என்ன அப்படின்னா 6 to 8 hours நம்ம ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருப்போம். அதாவது ஒரு ஹோல் நைட் தூங்குறது தான் வந்து ஸ்லீப். நேப் அப்படின்னா நம்ம டெம்பரவரியாக ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ரொம்ப டயர்டாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நேப் எடுக்கலாம். அதாவது 15 to 30 minutes வரைக்கும் தூங்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டே டைமில் ஒரு நேப் எடுக்கிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு. இதனால் வந்து நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். அப்புறம் 10% கலோரிஸ் கூட பேர்ன் ஆகுது அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மள நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து அலாரம் வச்சுட்டு தூங்குவோம், ஆனால் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டோம். ஆனால் டே டைமில் அந்த மாதிரி நமக்கு தேவைப்படாது. அலாரம் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நம்ம தூங்க மாட்டோம் இல்லையா. அதனால் ஒரு நேப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அலாரம் வச்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன நேப் எடுத்தால் கூட நைட்டில் தூக்கம் வராது அப்படின்னா இந்த மாதிரி நேப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்ல, டேரெக்டாகவே நைட்டு தூங்கிக்கலாம். இப்போது நேப்புக்கும் ஸ்லீப்புக்கும் கூட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன வித்தியாசம் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்குறது தான் ஸ்லீப்பு. ஒரு 6 to 8 hours ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இருக்கும். ஆனால் நேப்னா அப்படி கிடையாது. ஒரு 15 to 30 minutes வந்து நம்ம தூங்கலாம், அதுதான் ஒரு நேப்பு. நீங்கள் இன்கேஸ் டயர்டாக இருக்கீங்க ஆஃப்டர்நூனில் அப்படின்னா ஒரு நேப் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வந்து படுக்கக்கூடாது. படுத்தால் வந்து கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் தான் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் வந்து 1 hour டைம் எடுத்துக்கோங்க, இல்லைனா 1.5 hours கழிச்சு இந்த நேப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எப்போவுமே அப்ரைட் பொசிஷனில் இருந்தால் தான் டைஜஸ்ட் ஆகும். சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது. அதனால் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த நேப் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எந்த சின்ன சின்ன டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே ஈஸியாக நம்ம வந்துடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.